வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்போது தொகை சொற்கள் குறித்து பார்க்கலாம். இரு சுடர் சூரியன் சந்திரன். இரு வினை நல்வினை தீவினை. இருமை இம்மை மறுமை. இரு திணை உயர்திணை அஃறிணை. இன்னொரு இரு திணை அகத்திணை புறத்திணை. ஈரசை நேரசை நிறையசை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இரு வாழ்வு இல்லற வாழ்வு துறவற வாழ்வு. அடுத்து 3 முத்தமிழ் இயல் இசை நாடகம். முப்பால் அறம் பொருள் இன்பம். முக்கணி மா பலா வாழை. முச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். முக்கொடி வில் புலி மீன். சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய கொடி. மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். முன்னீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர். மும்முரசு மணமுரசு படைமுரசு கொடைமுரசு. மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. தமிழ் இலக்கணத்துல வரக்கூடியது. முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். இதுவும் தமிழ் இலக்கணத்துல வரக்கூடியது. முப்படை தரைப்படை கப்பல் படை விமானப்படை. மூ உலகு மண்ணுலகு விண்ணுலகு பாதாள உலகு. முத்தேவர் பிரம்மன் திருமால் சிவன். மூவாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை. முன்னூல் முதல் நூல் வழி நூல் சார்பு நூல். முச்சுடர் ஞாயிறு திங்கள் நெருப்பு. முப்பிணி வாதம் பித்தம் கபம். பிணி என்றால் நோய். முக்குணம் சாத்விகம் ராசசம் தாமசம்.
முப்பொறி மனம், வாக்கு, காயம். காயம் என்றால் உடல். முக்குழல் கொன்றை, ஆம்பல், வேய்ங்குழல். மும்மதம் மத யானையின் கண்ணமதம், கைமதம், கோசமதம். அடுத்து 4 நாற்கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நான்மறை ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். மறை என்றால் வேதம். நானிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாற்படை காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை. நாற்குணம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நாற்கவி ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, பித்தாரகவி. நாற்பால் அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். நாற்பா வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. அடுத்து 5 ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். ஐம்புலன் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நாற்றம் என்பது மனம். ஐம்பொறி மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஐந்து இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐந்தொகை முதல், கொள்முதல், விற்று வரவு, செலவு, இருப்பு. ஐம்பொன் பொன், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஈயம். ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். தமிழ் இலக்கணத்தில் உள்ளது. ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியங்கள் சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம். ஐங்குறவர் தாய், தந்தை, ஆசிரியர், தமையன், அரசன். ஐம்பெரும் பாதகம் பொய், கொலை, களவு, கள்ளுண்ணல், குரு நிந்தை. குருவுக்கு துரோகம் செய்வது. ஐ அடிகள் குறளடி, சிந்தடி,
அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. அடுத்து 6. அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. அறு பருவம், கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். கூதிர் என்பது குளிர்காலம். அறு பொழுது, வைகரை, காலை, நண்பகல், மாலை, ஏற்பாடு, யாமம். அறு சமயம், சைவம், வைணவம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம், சாக்தம். அறுவகை பெயர்கள், பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். சினை என்பது உறுப்பு. ஆறறிவு, சுவை, ஒளி, ஊறு, நாற்றம், ஓசை, உள்ளம். அடுத்து 7. ஏழிசை, குரல், குத்தம், கைக்கிளை, உளை, இலி, விளரி, தாரம். எழு பருவ மகளிர், பேதை, பெரும்பை, மங்கை, மடங்கை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். எழு வண்ணம், ஊதா, சிவப்பு, கருநீலம், மஞ்சள், பச்சை, நீலம், ஆரஞ்சு. அடுத்து 8. எண் வகை மெய்ப்பாடு, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. எண் திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. என் வனப்பு, அம்மை, அழகு, இயைபு, இளைபு, தொன்மை, தோல், புலன், விருந்து. எட்டு தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடுத்து 9. நவக்கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன்,
சனி, ராகு, கேது. நவமணிகள், நவரத்தினங்கள் என்றும் சொல்லலாம். வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புஷ்பராகம், வைடூரியம். நவதானியங்கள் நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. நவரசங்கள் நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி. நன்றி மாணவர்களே.